இந்த இயருக்கு அனுப்பிட்டு நான் எஸ்டிமேட் பண்ணக்குள்ளே சரியா இந்த எலக்ட்ரேஷன் கேட்கக்குள்ளேயே சரியா எஸ்டிமேட் பண்ணி போட்டு நீங்க கேட்டுட்டீங்கன்னா இந்த இஷ்யூஸ் வராது. அப்போ நாங்கள் குயிக்காக இந்த பண்புகளை நாங்கள் டிலே பண்ணி கொண்டு இல்லாமல் ஒரு குயிக்காக டைம் பண்ணி நாங்கள் போகக்கூடியதாக இருக்கும். நீங்கள் அஸ்வதாட டெர்மினலுக்கு ஆல்ரெடி ஆல்ரெடி நாங்கள் எஸ்டிமேட் ஃபுல்லாக எல்லா ஸ்கூல்லையுமே அந்த பிரச்சனைகள் ஏர்ஜென்ட்டாக முடிக்க வேண்டிய வேலைகள் இருக்கிறதுக்கான உதாரணமாக 7.1 மில்லியனை நாங்கள் எடுத்து கிட்டத்தட்ட 18 ஸ்கூலுக்கு பிரித்து கொடுக்க வேண்டிய வந்தது. எனக்கு எல்லாரும் வந்துட்டாங்க ஏர்ஜென்ட்டாக சில நீட்ஸ் செய்யும் அப்படி இருக்கிறதால. ஆனால் இது யோசனை ப்ராஜெக்ட் எடுத்ததானே ஒரு கோடி 30 லட்சம் வேணும். அதுக்கு வெட்டோட சேர்த்து வெட் இல்லாமல் 1 கோடி 10 லட்சம் வேணும். பெரிய மூணு அதுக்காக மொத்தமாகவே வெட் எடுத்து செய்யணும். அடுத்தது அண்ணாச வித்யாலய இஷ்யூ ரிசல்ட்ஸ் எல்லாம் தொடர்ந்து கொஞ்சம் மோசமாக கவனம் உங்களுக்கு நீங்கள் போய் பர்சனலாகவே மீட்டிங் எல்லாம் வச்சு டிஸ்கஸ் பண்ணி ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் உண்டு 7 பண்ணுங்க அந்த மாஸ்க் அது அவங்களோட ஸ்கூல் ஓல்ட் பாய்ஸ் எல்லாம் சொல்லிட்டு ஒரு என்ன செய்யறது அந்த ஸ்கூல் எப்படி நாங்கள் அல்லது ஒரு இங்கிலீஷ் மீடியம் இங்கே ஒரு ஸ்கூல் இல்லை தானே கிரேட் 6 பெருசாக ஒன்றும் இல்லை. ஒரு ஸ்கூலில் சரி ஃபோக்கஸ் பண்ணி அண்ணாச வித்யாலயத்தை அதில் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. லெக்சர் ஹால் இருக்குது, ஹால்ஸ் இருக்குது, ஆடிட்டோரியம் எல்லாமே இருக்குது. 200 பிள்ளைகள் தான் ஸ்கூல் இருக்குது. அண்டர் 200 தான் ஸ்கூல் 100 கிளாஸ். அதான் நான் இந்த லிஸ்ட்டில் பார்த்த லிஸ்ட்லேயும் அண்டர் 200 தான் அந்த ஸ்கூல் வந்துருக்கு. அதனால் அதை நாம் தொடர்ந்து அப்படி விட்டு கொடுக்க போயிடாது. சரி ஒரு அவசரமாக போத் அப்படி சேமன் மினிஸ்டர் பார்த்து சேமன் ஃபிக்ஸ் பண்ணுங்க. நான் வந்து எல்லாரும் வச்சு டிஸ்கஸ் பண்ணி அது நாங்கள் ஒரு மாடல் ஸ்கூலாக இங்கிலீஷ் மீடியம் அதை கிரேட் 6லேருந்து போகிற மாதிரி அதுக்குள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எடிஷன் எடுக்கிற மாதிரி கிரேட் 1லேருந்து நார்மலாக கோர்ஸை பழக்கம் போட போகிற மாதிரி ஏதோ ஒரு அடிப்படையில் அதை கொண்டு போகிறதுக்கு ஒரு வந்து ஜாவியா கேர்ள்ஸ் மட்டும் எடுக்கணும் பாய்ஸ் எடுக்கப்படாத ஒரு விஷயம் செஞ்சு நீங்கள் ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாக செய்ய பார்க்கணும் ஸ்கூலில். ஆனால் எப்படி சரி 26 ஜனவரியில் அந்த வித் ரிஃபார்மோட கவர்மெண்ட்டில் அதை ஸ்கூலில் ஷோணும் பில்டப் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் சொல்லுறது. நீங்கள் போயெல்லாம் நாங்கள் சொல்லிட்டு மாற்று அதை இதை கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் இந்த செய்யறதுக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணுவோம். நாங்கள் அது நீங்கள் போகலாம்.